எல்லாருமே வந்து சினிமா பார்ப்போம். அதுவும் சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஜெய்யும் அவருடைய காதலியும் ரொம்ப நாள் நல்ல லவ் பண்ணுவாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருப்பாங்க. ஒரு 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 கட்டத்துல சாதி வந்து 2 பேருமே தடுக்கும். அந்த பொண்ணுடைய வீட்ல, "அவன நீ வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாது. அவன நீ ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது." அப்படி சொல்லி, கடைசியில "அவன கொலை செஞ்சா தான் நீ மறப்ப. அதுதான் வழி." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண வச்சே ஜெய்ய வர வச்சு, அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே அவன கொலை பண்ணுவாங்க. அப்போ ஜெய் ஒரு ரியாக்ஷன் குடுப்பாரு. அவர குத்துவாங்க. அப்ப கூட ஜெய் வந்து அந்த வலிய வந்து காட்டிக்க மாட்டாரு. அந்த பொண்ண தான் பார்ப்பாரு. "இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே எனக்கு. என்னோட சாவுல வந்து இப்படி ஒரு கொடூரமான சாவு யாருக்குமே வராது." அப்படி ஒரு இன்சிடென்ட்டா அந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு டச்சிங் சீன்ஸா அந்த சுப்பிரமணியம் ஒரு படம் இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப ஷாக்கிங்காவும் இருந்தது. ரொம்ப சோகமாவும் அத வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ, அந்த படம் ஒரு அந்த காலத்து அதாவது 70ஸ், 80ஸ் அப்படி அந்த காலகட்டத்தில நடக்கிற மாரி ஒரு கதை அது. அந்த காலகட்டத்தில சாதி நெறையாவே இருந்துச்சு. ஆனா நம்ம இப்ப என்ன சொல்றோம்? இது சாதி இல்ல, நம்ம எல்லாருமே ஒண்ணு தான். நம்ம எல்லாருமே ஒரே மாரி தான் இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மைய சொல்லப்போனா, அப்ப விட இப்ப தான் வந்து சாதியத்தோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே கூடியிருக்கு. இந்த இந்த உதாரணத்த வச்சு தான் நான் இப்ப இந்த கவினுடைய மரணத்த வந்து நான் உங்ககிட்ட மனம் திறந்து பேசப்போறேன்.